திருத்தந்தை சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், கொரிந்தியர்களுடைய முதல் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 1-7 வரை உள்ள வசனங்களை தான் அவர் எடுத்துக்கொள்றார். அந்த டாபிக் அதுதான், அன்பின் மகிழ்ச்சி. அன்பின் மகிழ்ச்சி எது இருக்கணுமோ அது இல்ல. யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை சொல்லுகிறது. யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை, அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வதில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய சாயல் அன்பு. அந்த அன்பினால்தான் அவரை இணைத்து வைத்திருக்கிறார். நீங்க ஒருத்தர் அன்பு செய்யணும். அந்த அன்புக்கு டெபினிஷன் கொடுக்கிறாரு பவுலடியாரு. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13ஆம் அதிகாரத்துல அன்பு பொறுமை உள்ளது, ஆற்றல் வாய்ந்ததுமா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தை, அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த பண்புகள் குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கான்னு யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அப்படி எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி தொடர்ந்து செய்திக்குள் கடந்து செல்வோம்.
குடும்பத்துக்கு பொறுப்பு யாரு? ஏன்னா இருவர் அல்ல அவர்கள் இனி ஒருவர். அதனால எங்க வீட்டுக்கார் சரியில்லை, எங்க வீட்டுக்காரம்மா சரியில்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. யார் சொல்லலாம்? கடவுளை அறியாதவர்கள் சொல்லலாம், கடவுளை தெரிஞ்சுக்காதவங்க சொல்லலாம். கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய ஆசீர்வாதத்திலே நிறைந்திருக்கிற பிள்ளைகள் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆண்டவர் அதான் சொல்றாரு. ஏன்னா உங்க கல்யாணத்தை யாரு, உங்க குடும்பத்தை யார் உருவாக்குறா? எங்க சொல்றாரு? அடுத்து எபேசியருக்கு எழுதிய திருமுகம், எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 14-15, 3ஆம் அதிகாரம் 14-15. இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கின்ற நல்ல கவனிங்க. இங்க இருக்கிற குடும்பம், அங்க இருக்கிற குடும்பம், ரெண்டு குடும்பத்தை சொல்றாரு. அப்படித்தானே? நீ இங்க திருக்குடும்பமா வாழ்ந்தீனா அங்கேயும் திருக்குடும்பமா வாழ்வ. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இங்க திருக்குடும்பமா வாழ்ந்தோம்னா அங்கேயும் எப்படி வாழ்வோம்? திருக்குடும்பமா தான் வாழ்வோம். வித்தியாசம் புரியுதா? திருக்குடும்பத்துக்கு திருக்குடும்பத்துக்கு வித்தியாசம் தெரியுது. திருக்குடும்பத்துல என்ன நடந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி சுமந்து வந்தவள் அன்னை மரியா. எவ்வளவோ கஷ்டங்கள், அப்படிதானே? ஆண்டவருடைய பிள்ளை, அந்த அம்மாவுக்கு தெரியும் இது கடவுளுடைய குழந்தைன்னு தெரியும், இந்த உலகத்தை மீட்க போகுதுன்னு தெரியும், இந்த உலகத்துக்கு விடுதலை கொடுக்க போகிற குழந்தை இதுதான் தெரியும். ஆனா எல்லாம் தெரிந்து எல்லாவற்றையும் எங்க வச்சிருந்தாங்க? உள்ளுக்கு வச்சிருந்தாங்க. வெளியில போய் சொல்லல. ஓ, நான் பெற்றெடுத்தது யாருடைய பிள்ளை சொல்லல. என் பிள்ளைதான் இந்த உலகத்தை மீட்க போகுது சொல்லல. என் பிள்ளைனாலதான் நீங்க எல்லாம் வாழ்வடைய போறீங்க சொல்லல. அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி வைத்தார். உள்ளத்துல வச்சுட்டே இருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு அந்த திருக்குடும்பம்னு சொல்றோம். யோசிப்பு யார்கிட்டையும் சொல்லல. இந்த பொண்ணை நான் வந்து ஏத்துக்கிட்டதுனால நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், இவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறேன், இந்த ரெண்டு பேரையும் காப்பாற்றுறதுக்கு நான் படாத பாடுபடுறேன்னு அவர் யார்கிட்டையும் சொல்லல. எல்லாத்தையும் உள்ளத்தில் இருத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே சண்டை நடந்துருச்சுன்னா அடுத்த செகண்ட் எங்க போகுது? வீட்டை விட்டு வெளியில போயிருது. வீட்டை விட்டு வெளியில போயிருது. கணவன் நண்பர்களுக்கு போன் பண்ணி சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் பொண்டாட்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டாரா, என்ன செய்யறது? சரி, ஓமாப்ல இருக்கிறதே இருக்கு, டாஸ்மாக். ரைட்டா? மனைவிக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா, பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே எங்க போன் பண்றது? அம்மாவுக்கு. அம்மா உடனே சொல்லுவாங்க, அவன்கிட்ட அப்பவே சொன்னாங்க வேண்டான்னு, நீ தான் கேட்கல, உடனே நீ என்ன செய்ய? கிளம்பி வந்துடு. இன்னைக்கு உள்ளத்தில் இருத்தி வைக்க வேண்டிய காரியங்கள் வெளியில போறதுனால குடும்பங்கள்ல பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 25வது இறைவார்த்தையில கடவர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், அவ்வாறு திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் தடையின்றி
அப்பதாங்க நீ ஜெபிக்கவே முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் மனைவி வலு குறைந்தவங்க, பலவீனமானவங்க, அவங்க கோபப்படுறாங்களா, அவங்க உங்களை வெறுக்கிறாங்களா, அவங்க உங்களை வேண்டாம் ஒதுக்குறாங்களா, நீ ஏத்துக்கோ. நீ ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. உன் மனைவி வலு குறைந்தவர்கள் என்பதை நீ இப்போ ஏற்றுக்கொள்ளு, அவங்களோட இணைந்து வாழு. அந்த வார்த்தை சொல்றது அடுத்து, வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால், வாழ்வு தரும் அருளுக்கு, இரக்கத்தின் வாழ்வுக்கு அவர்கள் உங்களுக்கு பங்காளிகள். அவங்க கூட இருக்கிறதுனால அவங்களோடு இணைந்து வாழுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நம்முடைய நீங்க பல நேரங்கள்ல ஒரு கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் இல்லாதது அதுதான். நம்ம எப்பவுமே நம்ம மனைவியை பலசாலியா பார்த்துட்டு இருக்கோம், அப்படிதானே? மனைவி கோவம் வந்துச்சுன்னா என்ன நடக்குன்னே தெரியாது பிரதர். நிறைய பேர் கவுன்சிலிங்ல சொல்லியிருக்காங்க, அவளை என்னால புரிஞ்சிக்கவே முடியல, மனைவியை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இன்னும் சரியா அன்பு செய்யல அப்படின்னு அர்த்தம். உங்கள் மனைவியரை நீங்கள் அன்பு செய்ய முடியல அப்படின்னு அர்த்தம். உங்க கணவர் மனைவியை சரியா அன்பு செய்யல. எப்போ நம்முடைய அன்பு முழுமையானதா இருக்கோ, எப்போ நம்முடைய அன்பு முழுசா இருக்கோ, அப்போ அவர்களுடைய பலவீனம் என்ன, பலம் என்னன்னு எனக்கு தெரியும், நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நான் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக அழைக்கப்பட்ட பொழுது 10 நாள், குறைந்தது 10 நாள் நாங்கள் வெளியில போனோம். ஹவுஸ் விசிட் போறதுக்காக நான் அன்பியத்தில் பொறுப்பாளராக இருந்தேன். என் மனைவி ஒரே குழந்தை, திருமணமாகி ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலை, ஒரு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில தான் நான் இந்த இறைவார்த்தை பணிக்காக அழைக்கப்பட்டேன். 10 நாள் போனோம். அந்த 10 ஆண்டுகள்ல என் மனைவி ஒரு நாள் கூட என்னை பிரிஞ்சு இருந்ததில்லை. ஒரு நாள் கூட என்ன பிரிஞ்சு இருந்ததே இல்லை. ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போனா கூட காலையில போனா நைட்டு வந்துடணும். எப்பவுமே என் கூட இருந்தாங்க. ஏன்னா ஒரே ஒரு பெண் அப்படிங்கிறதுனால ரொம்ப அஃபெக்ஷனா அட்டாச்சா இருந்தாங்க. இப்போ நான் நற்செய்தி பணிக்கு போகணும் 10 நாள். நான் வீட்டில் சொல்லுவேன், அடுத்த வாரம் நற்செய்தி பணிக்கு இந்த ஊருக்கு போகணும்னு சொல்றாங்க, போனா 10 நாள் வரமாட்டேன், அதெல்லாம் போகக்கூடாது, எங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம என்ன செய்வோம்? உள்ள போனா என்ன நீ கூட வந்துரு, ஆண்டவர் பேரை சொல்லி நம்ம 2 பேரும் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா சண்டை போடுவோம், கடவுள் பணிக்காக போறேன், நீ போய் இப்படி பேசுறிய அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என்னப்பா நான் போகல, நீ எப்போ போக சொல்றியோ அப்போ நான் போறேன். நேரா போவேன், அங்க நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி முட்டி போடுவேன். ஆண்டவரே, இந்த வேலை என் வேலை இல்லை, இது உங்க வேலை. உங்க வேலையை நான் செய்யணும்னா எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற என் மனைவியை வேதனைப்படுத்திட்டோ, என் மனைவியை கஷ்டப்படுத்திட்டோ, என் மனைவிக்கு விருப்பம் இல்லாததை நான் செய்ய முடியாது. என் மனைவிக்கு விருப்பம் இல்லாத ஒன்று அது உங்க வேலையா இருக்காது. அப்போ என்னால என் மனைவியை கன்வின்ஸ் பண்ண முடியாது. நீங்க என்ன செய்யணும்? பேசணும். நீங்க என்ன செய்யணும்? கன்வின்ஸ் பண்ணணும். அவ்வளவுதான் நம்முடைய ஜெபம். முடிஞ்சிடுச்சு. அந்த வியாழக்கிழமை போகணும் அப்படின்னா நான் ஏற்கனவே அந்த ஞாயிறு திங்கள்ல தான் சொல்றது, திங்கள் செவ்வாய் வரையில எதுவுமே பேச மாட்டேன். நம்ம ஆண்டவர் ஒப்படைச்சிட்டோமா, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். கரெக்டா புதன்கிழமை சாயங்காலம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது கேட்போம், எங்கேயும் போறேன்னு சொன்னீங்களப்பா, போகலையா அப்படின்னு. நீ தானமா போக வேண்டாம்னு சொன்ன, அதனால நான் போகல. ஐயோ அப்படிலாம் இல்லை, இது ஆண்டவருடைய காரியம், நீங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. நாம் இழக்கிற பொழுது கடவுள் அங்கு வேலை செய்வார். நான் உயர்ந்து நிற்கிற பொழுது யார் வேலை செய்வார்? சாத்தான் வேலை செய்வான். அங்கு பிரிவினையை உண்டாக்குவான். அதனாலதான் சொல்ற, மனைவி கணவர்கள் உங்கள் மனைவியை புரிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட இருக்கிற இன்னைக்கு நிறைய கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங் வரவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுக்காரங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார், நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்.
நான் என்ன சொல்ல வர்றேனோ அதை கேட்க கூட மாட்டேங்கிறார். ஏன்னா நம்ம வளர்ந்த விதம் எப்படி வளர்ந்திருக்கிறோம் அப்படின்னா டாமினேட்டிங் கேரக்டர் சொல்லுவாங்க. அதாவது மேலோங்கிய ஒரு எண்ணம், நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் எல்லாம் செய்யறேன், நீ என்ன செய்யணும், சோறாக்கி போட்டுட்டு வீட்டுல சும்மா இருக்கணும். சரியா? இந்த எண்ணங்கள் அல்ல. நீயும் நானும் சமம். எல்லா நிகழ்வுகளிலும் நாம் எடுக்க போகிற எல்லா முடிவுகளிலும் சமமாக முடிவெடுத்தோம் என்றால் அங்கே ஆண்டவர் நின்று ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தை. கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தை. திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். அவ்வளவுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அதான் சொல்றேன். எங்க அன்பு இருக்குதோ அங்க என்ன இருக்கு? மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். எங்க அன்பு இருக்கு, அதான் அந்த பவுலுடையார் எழுதும்போது சொல்றாரு, அன்பு எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்ளும், எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளும். அது எப்படி இருந்தாலும் சரி, என் மனைவியிடம் எந்த குறைகள் இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை எனக்குள்ளே வரும். இன்னைக்கு சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா கூட நம்ம சண்டை போடுறோம், அப்படிதானே? பக்கத்துல இருக்க உப்பு எடுத்து போட்டுக்கிறது இல்ல. கணவர்கள் ஏதோ ஒரு எண்ணத்துல மனைவியோடு நாம் சண்டை போட்டு இருக்கிறோம். அந்த உப்பு குறைவாக இருந்தா கூட நல்லா இருக்குமா, கொஞ்சம் உப்பு போட்டிருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும்னு சொல்லி பாருங்களேன். அடுத்த முறை அந்த உணவு இன்னும் நல்லா ருசியா செஞ்சு தருவாங்க. அதே போல அடுத்து நாம் மனைவிகளை குறித்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி எழுந்து நின்று ஒரு சின்ன ஜெபத்தோட கணவர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்க போறோம். அப்படி எழுந்து நின்று கணவர்களை ஒப்பு கொடுத்து ஒரு தேநீர் இடைவேளைக்கு கடந்து போக போறோம். எல்லாம் கல்யாணம் மாணவங்கெல்லாம் உங்க கணவரை நினைச்சுக்கங்க, கல்யாணம் ஆகாதவங்களாம் வரப்போற கணவரை நினைச்சுக்கங்க. ரைட்டா? ஒன்லி கணவர்களுக்கு மட்டும்தான். உங்க கணவர் குடிகாரரா இருக்கலாம், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல உங்க கணவர் குடிகாரரா இருக்கலாம், உங்க கணவர் உங்க மேல கோபப்படுறவரா இருக்கலாம், உங்க கணவர் உங்களை விட்டு பிரிந்து இருக்கலாம், அல்லது உங்க கணவர் எங்க வேணாலும் இருக்கட்டும். ஆனா இப்ப எங்க இருக்கிறாரு? உங்க கணவர் இப்ப எங்க இருக்கிறாரு? உங்க பக்கத்துல இருக்கிறார். உங்க பக்கத்துல இருக்கிறார். அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும். அப்படியே கண்ணை மூடுங்க, அப்படியே கண்ணை மூடுங்க, அப்படியே கண்ணை மூடி உங்கள் கணவர்கள் ஆண்டவர் பாதத்தில் கொடுங்க. ஆண்டவரே இயேசுவே, என் கணவரை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என் கணவருக்குள்ளே இருக்கிற எல்லா பலவீனங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எல்லாவித தீமைகளையும் உமது கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னால் முடியாதது ஆண்டவரே, என்னால் எதுவும் செய்ய முடியாது, ஆனால் உம்மால் கூடும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே, அன்னை மரியாளை போல உம்மால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே, அப்பா, இதோ எனக்காக நீர் உருவாக்கி கொடுத்த அந்த மகனை உமது கரத்திலே மீண்டும் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, நீர் வழிநடத்தும். ஆண்டவரே, மகனோடு நீங்க பேசுங்க. ஆண்டவரே, அந்த மகனை தொட்டு நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நான் யாக்கோபு சொன்னது போல, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விட மாட்டேன் என்று சொன்னது போல, ஆண்டவரே, என் கணவரை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் இந்த நாளிலே இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவர் சொல்லுங்க. இயேசுவே, உமது ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து வரட்டும். கடவுளே, என் பிள்ளைகளை தொடுங்க. ஆண்டவரே, அப்பா, வேதனையோடு இருக்கிற ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற, கவலைகளோடு இருக்கிற ஆண்டவரே, அந்த கணவர்களை நீர் தொடும்படியா, நீர் ஆசீர்வதிக்கும்படியா, அவர்களை நீர் பொறுப்படுத்த வழி நடக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.